வெல்கம் டு ஹெச்பிஜி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு நாட்டு. அதற்கு சில்க் த்ரெட்டாக நீடில் வந்து துவாரம் கொஞ்சம் பெருசாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்சு நாட்டு பொடி நீடில் கேட்டால் தருவாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, த்ரெட்டை வந்து ஒரு 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துரும். 6 எடுக்கலாம், இல்லை 8 எடுக்கலாம், 10 எடுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸு. நம்ம வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கலாம். நான் வந்து இப்போ 6 எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னு தெரியும். 1 2 3 4 5 6 6 வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம எடுக்கும்போது 12 ஸ்டாண்ட்ஸாக வரும். பார்த்தீங்கன்னா நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். அது சமமாக இது பண்ணி நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி இப்போ 6 ஸ்டாண்ட்ஸாக வந்து இன்செர்ட் பண்ணும்போது 12 ஆகும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கன்னா இன்செர்ட் பண்ணி 2 எண்டு பகுதியும் எடுத்து ஒரு நாட் நம்ம போட போகிறோம். 2 எண்டு பகுதியும் எடுத்து ஒரு நாட்டு நம்ம போடுறோம். நாட் போட்டு, ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டை வந்து அடியிலேருந்து எடுக்கும்போது நமக்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு நாட்டை வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அப்புறம் நூல் வந்து 2 எட்ஜ் பகுதி, நீடில் பகுதி லாஸ்ட் எட்ஜ் பகுதியை வச்சு நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே நின்றுக்கும். எந்த திருக்கமோ அப்படி ஒன்றும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கீழேருந்து நீடில் எடுக்கிறோம். எடுத்து நீடில் வந்து ஊசியை வச்சு, நீடிலுக்கு மேலே ஊசியை வச்சு ஒரு சுற்றி எடுத்து பக்கத்தில் நம்ம வந்து சுற்றி அடியில் எடுக்கும்போது சிக்கு விழாமல் பார்த்துக்கணும். சிக்கு விழுந்தால் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். சிக்கு விழுந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வந்து மேலே எலும்பி இருக்குதா, இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் கூட இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. த்ரெட்டு போட்டு நீடில் மேலே எடுக்கிறோம். பார்த்திங்களா, அடியில் உள்ள த்ரெட்டு வருது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிளியராக சர்க்கிள் பண்ணி உள்ளாடி வந்து நீடில் போட்டு உள்ளாடி போட்டு இழுக்கிறோம். இழுக்கும்போது த்ரெட்டு வந்து லூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லூஸ் ஆகுது. நம்ம அதை கிளியர் பண்ணி நம்ம இழுக்கும்போது நம்ம கை எப்போவுமே இப்படி பிடிச்சக்கூடாது, தப்பு. சரி, ஏன்னா இது பார்த்திங்களா த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ஆகுது. அது இல்லாமல் எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். நீடில் உள்ளேருந்து எடுத்துட்டு நம்ம அழகாக ரொட்டேட் பண்ணி நீடில் பக்கத்தில், அதாவது பக்கத்தில் நம்ம ஊசியை பின் பண்ணி நம்ம நீடில் உள்ளாடி இழுக்கணும். மேலே உள்ள த்ரெட்டு பார்த்திங்கன்னா தெரியும். நான் கைப்பிடிச்சி கீழே இழுக்கும்போது கிட்ட வரும்போது பார்த்து பாருங்கள் த்ரெட்டை எப்படி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஃப்ரீயாக அப்படியே விடணும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாட் வந்து கிளியராக நீட்டாக விழுந்துருக்கும். எந்த ஒரு த்ரெட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி த்ரெட்டு இதாகி வாரதோ எதுவுமே இருக்காது. பக்கத்தில் நம்ம விட்டுட்டு அடியில் ஊசியை பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு விரலில் இதாக்கி வரணும். இந்த த்ரெட்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? இதில் வந்து நீடில் த்ரெட்டு வந்து மேலே எழும்பி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டிசைனில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிசைனை போட்டு அதை சுற்றியில் வந்து என்னென்னா செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை கொடுத்துருவோம்.
செயின் ஸ்டிச் கொடுத்து எல்லா டிசைனில் இப்போ ப்ளவுஸில் வந்து ஃப்ளவர் டிசைனில் போடலாம் அப்படி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டாச்சா? இப்போ வந்து இதில் இதுக்குள்ளாடி எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடியிலேருந்து நீடில் எடுக்கிறோம். நீடில் எடுத்து த்ரெட்டை வந்து ஒரு டைம் க்ளோஸ் பண்ணி உள்ளாடி விட்டு கீழே எடுக்கணும். ஒரு விரலை வந்து நம்ம நீடிலில் வச்சுட்டு அப்படியே த்ரெட்டில் வச்சுட்டு அப்படியே கீழே விட்டால் போதும். பார்த்திங்கன்னா இது க்ளோஸில் தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நீடிலை விட்டு அடுத்த ஸ்டிச் நம்ம போடுவோம். நெருக்கமாக போடணும். நீடில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மெதுவாக எடுக்கணும். கை வந்து இதாக இருக்கும். நம்ம போட ஸ்பீடு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்க்குறதும் அழகாக இருக்கும். த்ரெட்டு கொடுக்கும். கீழே மெதுவாக இழுக்கிறோம். ஒரு கை விரலில் வந்து மேலே உள்ள த்ரெட்டை நம்ம வச்சுருக்கணும் எப்போவுமே. அப்படி வச்சு நம்ம விடும்போது எந்த ஒரு சுருக்கமும் இல்லை நூல் எலும்பி நின்றுட்டோ அப்படி ஒன்றும் இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி கை விடு பார்த்திங்களா? நம்ம பண்ண இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிச்சு உங்களுக்காண்டி ஸ்லோவாக நான் பண்ணி காட்டியேன். பக்கத்தில் அப்படியே மெதுவாக இப்போ வந்து இது ஃபுல் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் ஸ்டிக் விழுந்துச்சு. மெதுவாக சிக்கு விழாமல் இருக்கணும்னு மெதுவாக இழுக்கணும். அது அடுத்தது பக்கத்தில் போடணும். நெருக்கமாக போடும்போது அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கே அது ஒரு ஹைலைட்டாக அழகாக இருக்கும். பார்த்திங்களா? ஸ்டிச்சஸ் வந்து ஒரு உருண்டையாக அழகாக நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இப்போ எல்லா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு உங்களுக்கு இதை காமிச்சிட்றேன் ஸ்பீடாக. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும், அதனால தான் ஸ்பீடாக. இப்போ ஸ்டிச்சஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப போட்டு காமிக்கிறேன். இது ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து வந்து இந்த டிசைனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்லோவாக காமிக்கிறேன். பார்த்திங்களா? ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகலாம். பார்க்குறதுக்கு இந்த ஹைலைட்டாக அழகாக முத்தாக வந்து அதில் இருக்கும் இந்த ஸ்டிச். கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. கிளாஸ் வந்து இப்போ கற்றுக்குறேன்னு நினைக்கிறவங்க கற்றுக்கிட்டு தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் போட்டு பாருங்கள். பார்த்துட்டு ப்ளவுஸ்லேயே நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். அந்த சைடு வரும்போது அதுக்கு பக்கத்திலே நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து போட்டு முடிக்கணும். பார்த்திங்களா? அப்படியே போட்டு முடிக்கணும். அதில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு அப்படியே நாட்டுக்கு போட்டு முடித்தா போதும். இதில் எடுத்து பக்கத்தில் வந்து ஸ்டிச்சை உள்ளாடி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு பேக்கில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து இது போட்டு விட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டு விட்டோம்.